ஹே கேர்ள்ஸ், வெல்கம் பேக் டு சேனல் கிளாம் கேர்ள் தமிழ். இந்த வின்டர் ஸ்கின் கேர் ரொட்டீன் தான் உங்கள் கூட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸ்கின், ஹேர், பாடி இதெல்லாம் எப்படி இந்த வின்டரில் வந்து என்னென்ன இன்க்ரீடியன்ஸ்லாம் யூஸ் பண்ணி நம்ம பேம்பரிங் பண்ணிக்கலாம்னு பார்க்க போகிறோம். இந்த வின்டரில் வந்து நம்ம ஹேர் ஒரு ஸ்கேல்ப் வந்து ரொம்ப ட்ரை அண்ட் இச்சியாகவே வந்து இருக்கும். அது நிறைய பேர் வந்து ஃபீல் பண்ணியிருப்பீங்க. ஸோ ஃபஸ்ட் இங்கே நான் ஹேர் கேரோட ஸ்டார்ட் பண்ணிக்கிறேன். நீங்கள் எந்த ஒரு பேக் போடுறதுனாலும் இல்லை என்ன ஒன்று பண்ணுறதுனாலும் ஃபஸ்ட்டு உங்களோட ஹேரை வந்து நல்லா சிக்கெடுங்க. அதுக்கு யூஸ் பண்ணுறது பிளாஸ்டிக் பதிலாக இதை மாதிரி உட்டன் கோம்பை வந்து ரீப்ளேஸ் பண்ணுங்கள். இது நிறைய பேம்பரிங்ஸ்லாம் நான் இதை தான் வந்து பண்ணுறேன். அதையும் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். ரிப்பீட்டடாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. இதை மாதிரி நம்ம மரத்து சீப்பை யூஸ் பண்ணும்போது நம்மளுக்கு பிளட் சர்க்குலேஷன் நல்லா இருக்கும். ஹேர் க்ரோத்துக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதனால் தான் நான் மர சீப்பை வந்து யூஸ் பண்ண சொல்கிறேன். சிக்கெல்லாம் எடுத்தாச்சு. இப்போது இந்த வின்டரில் நம்மளுக்கு எதை மாதிரி ஒரு ஹேர் மாஸ்க் வந்து யூஸ் பண்ணலாம் பார்த்தீங்கன்னா, ஹைட்ரேட்டிங் இஸ் மஸ்ட். ஹைட்ரேட்டிங் ஸ்கின்னுக்காக இருக்கட்டும், லிப்காக இருக்கட்டும், பாடியாக இருக்கட்டும், ஹைட்ரேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா நம்ம ஸ்கின்லேருந்து ரொம்ப லேக்காக வந்து ட்ரை ஆகிருக்கும். ட்ரைனஸும் இருக்காது, மாய்ஸ்சர் இருக்காது. அதனால் ஆலோவேரா ஜெல் நீங்கள் இதை பிளான்ட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். எனி அதர் ப்ராடக்ட் நீங்கள் ஆலோவேரா ஜெல் யூஸ் பண்ணிக்கலாம். இங்கே நான் ஆர்கானிக் ஹார்வெஸ்ட்டோட சாஃப்ரான் ஆலோவேரா ஜெல் வந்து யூஸ் பண்ணிக்கிறேன். இதோடு சேர்ந்து இந்த சோல்ஃப்ளவர்லேருந்து லாவெண்டர் இந்த ஆயிலை வந்து ஒரு 5 ட்ராப் வந்து எடுத்துக்கிறேன். இது மட்டுமே நான் யூஸ் இல்லாமல் கோகனட் ஆயிலும் ஒரு 1.5 ஸ்பூன் அளவு எடுத்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிறேன். இது வந்து நம்ம ஸ்கேல்ப்க்கு ரொம்ப வந்து இச்சியாக ட்ரையாக வந்து இருக்கும்ல, இது ஒரு சாஃப்டாக இருக்கும். அட் த சேம் டைம் நம்மளுக்கு வந்து ஈஸியாக நம்ம ஸ்கேப்பில் வந்து நம்ம ரப் பண்ணும்போது ஜெல் ஈஸியாக வந்து பிளெண்ட் ஆகிடும். அதனால தான் நான் ஒரு ஜெல் பேஸ்ட் மாஸ்க் வந்து நான் இன்றைக்கி எடுத்திருக்கேன். நல்லா பீட் பண்ணி நீங்கள் ஒயிட் கலர் ஆலிவேரா ஜெல் யூஸ் பண்ணிங்கன்னா நல்லா உங்களுக்கு க்ரீம் கலரில், அதாவது ஒயிட் கலரில் உங்களுக்கு க்ரீம் கிடைக்கும். இது ஆல்ரெடி பிங்காக இருக்கிறதுனால ஆரஞ்சாக இருக்கிறதுனால இந்த மாதிரி க்ரீமில் எனக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை நம்மளோட ரூட்ஸில் ஃபஸ்ட்டு நல்லா அப்ளை பண்ணிக்கோங்க. எப்பயுமே ஹேர் மாஸ்க் யூஸ் பண்ணும்போது ஹேரோட ரூட்ஸை வந்து ஃபஸ்ட்டு கான்சன்ட்ரேட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் ஹேரோட லென்த் டு டிப் வரையும் நம்ம அப்ளை பண்ணணும். நீங்கள் வந்து ஹென்னா மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, இல்லை கர்ட் மாஸ்க் யூஸ் பண்ணுறீங்க, வெந்தய மாஸ்க், எந்த மாஸ்க்காக இருந்தாலும் ஃபஸ்ட்டு ரூட்டை வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ணி ரூட்டை ஃபுல்லாகவே நீங்கள் மசாஜ் கொடுத்துக்கோங்க. இதை மாதிரி அப்ளை பண்ணிட்டு உங்களோட விஷ் தான். மினிமம் பார்த்தீங்கன்னா ஒரு 30 மினிட்ஸ் டு 45 மினிட்ஸ் டு 1 hour வந்து உங்கள் ஹேரில் வந்து வைக்கலாம். இப்போ நான் ரூட்ஸில் ஃபுல்லாக ஸ்கேல்பில் நான் மசாஜ் கொடுத்துட்டேன். உங்களுக்கு என்ன மசாஜ் வந்து தெரியுமோ அந்த மசாஜ் நல்லா வந்து கொடுத்துக்கும். இது ஜெல்லாக இருக்கான ஈஸியாக நம்ம ஹேரில் வந்து செட் ஆகிடும். நம்ம ஃபேஷியலில் வந்து ஃபேஸ்க்கு எந்த அளவு மசாஜ் கொடுக்குறோமோ அதை மாதிரி ஹேரை பொறுத்த வரைக்கும் ஹேர் ஆயிலிங் பண்ணும் போது நம்ம நல்லா மசாஜ் கொடுக்கும்போது ஹேரோட ரூட்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு ஸ்ட்ரென்தன் ஆகும். நல்ல ஒரு மசாஜ் பண்ண மாதிரி இருக்கும் தலைக்கு. ஹேரை வந்து வாஷ் பண்ணதுக்கப்புறம் இதை மாதிரி தான் இருக்குது. ஸோ கேர்லி ஹேர்னால் கண்டிப்பாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது மாதிரி ஒரு ஹைட்ரேட்டிங்கான ஒரு கோ டு மாஸ்க் மாதிரி ஹேருக்கு நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கோங்க இந்த வின்டரில். அடுத்தது குயிக்காக நம்மளோட ஃபேஸு, லிப் கேர், பாடி கேர் அதெல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு தலையில் குயிக்காக வந்து பேண்டை வந்து போட்டுக்கிட்டேன். லிப் ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம ஃபேஸ் ட்ரை ஆகுதோ இல்லை வந்து பாடி ட்ரை ஆகிறதுக்கு முன்னாடி லிப்பு தான் ஃபஸ்ட்டு நம்மளுக்கு அட்டாக் ஆகும். அதாவது நம்மளுக்கு சாப் லிப்ஸு, கிராக் ஆகுது, இந்த மாதிரி நிறைய ப்ராப்ளம் வரும். ரொம்ப சாஃப்டாக இருக்கக்கூடிய சுகர் நல்லா பவுடராக எடுத்து அதோட 1 டேபிள் ஸ்பூன் வந்து ஹனி வந்து எடுத்துக்கோங்க. இது வந்து வீக்லி ஒன்ஸ் தான் ஸ்க்ரப் பண்ணணும். நீங்கள் லிப்ஸ்டிக் போடுறீங்க, லிப் பாம் போடுறீங்க அப்படின்னா கூட இது மாதிரி வீக்லி 1 டைம்ஸ் வந்து உங்கள் லிப்பை வந்து பொறுமையாக வந்து ஸ்க்ரப் பண்ணுங்கள். ரொம்ப சாஃப்டாக வந்து இருக்கணும். ஃபஸ்ட்டு லிப்பை வந்து நல்லா உங்களுக்கு வெட் பண்ணிக்கோங்க, ஈரம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் லிப் ஸ்க்ரப் பண்ணிங்கன்னா லிப்ஸில் இருக்கக்கூடிய அந்த டெட்டு ஸ்கின் செல்ஸ்லாம் உங்களுக்கு ரிமூவ் ஆகி வரும். இது வந்து லிப் எக்ஸ்பாலியேஷன் சொல்லுவாங்க. லிப்பை எக்ஸ்ஃபாலியேட் பண்ணி நான் குயிக்காக வாஷ் பண்ணிட்டேன். அடுத்தது ஒரு வின்டர் ஸ்கின் ஃபேஸ் மாஸ்க் தான் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஹைட்ரேட்டிங்காக வந்து இருக்கணும். இதில் எல்லாத்துலேயும் வந்து நான் ஹனி யூஸ் பண்ணியிருக்கேன், ஹேர் பேக் தவிர. இதுக்கு வந்து வீட் ஃப்ளார், கோதுமை மாவு வந்து நான் யூஸ் பண்ணிக்கிறேன். அது நல்லா உங்களுக்கு நல்லா சாஃப்ட் அண்ட் டெக்ஸ்சராக வந்து இருக்கும். கோதுமை மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன். இதே உங்களோட ஃபேஸு, நெக்கு, பாடியில் கூட நீங்கள் தாராளமாக யூஸ் பண்ணிக்கலாம் உங்களுக்கு தேவைப்பட்டா. இதோட கஸ்தூரி மஞ்சள் ஒரு 3 பிஞ்ச் அளவு ஆட் பண்ணிவிட்டு ஹனி வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கோங்க. ஹனி ஃபேஸில் தாராளமாக வந்து யூஸ் பண்ணலாம். ஃபேஸ், ஹேரு, ஐப்ரோலாம் ஒயிட் ஆகிடும் அப்படிலாம் இல்லை. நான் ரொம்ப நாளாக வந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன் தேனோட ஃபேஸுக்கு. தேன் வந்து நம்ம இந்த வின்டர் டைமில் ஸ்கின்னுக்கு நல்லா ஒரு மாய்ஸ்சர், ஹைட்ரேஷன் வந்து கொடுக்கும். அதனால தான் மெயின் இன்க்ரீடியன்ட் தேன் இல்லாமல் எதுவுமே வந்து நீங்கள் மோஸ்ட்டாக ஹைட்ரேட்டிங் ஒரு ப்ராடக்ட்ஸ் பார்த்தா கூட ஹனி கண்டிப்பாக ஒரு மேஜர் இன்க்ரீடியண்ட்டாக வந்து இருக்கும். இதெல்லாமே மிக்ஸ் பண்ணி ஃபேஸில் ஒரு பேக்காக போட்டுக்கோங்க. உங்களுக்கு தண்ணி தேவைப்படாது, தண்ணி தேவை வேண்டான்னா நீங்கள் பால் கூட தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் உங்களுக்கு ஸ்கின்னுக்கு நல்லா ஹைட்ரேஷனாக கொடுக்கும் இந்த வின்டரில்.
உங்களுக்கு வீக் டேஸில் வந்து டைம் இல்லைனா இதை மாதிரி வீக்லி ஒன்ஸ்னாச்சும் இந்த மாதிரி ஒரு ஹேர் பேக், ஒரு ஃபேஸு, அப்புறம் ஒரு லிப் கேர், இது மாதிரிலாம் உங்களை நீங்களே வந்து பேம்பரிங் பண்ணிக்கலாம். இது மட்டும் இல்லாமல் நம்ம சேனல் நிறைய பேம்பரிங் வீடியோஸ் இருக்குது, ஹால் வீடியோ, மேக்கப் வீடியோஸ் இருக்குது. புதுசாக நம்ம சேனலில் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணாமல் நிறைய பேர் பார்த்துட்ருக்கீங்க. அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு என்ன வீடியோ வேணும்னு அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். நிறைய பேர் பார்க்குறீங்க, ஆனால் ஒரு வீடியோக்கு ஒரு லைக் அண்ட் ஷேர் அண்ட் கமெண்ட் வந்து கொடுக்க மாட்டீங்க. ஸோ ப்ளீஸ் உங்களுக்கு என்ன மாதிரி வீடியோஸ் வேணும், இல்லை என்னோடய வீடியோஸில் என்ன மிஸ்டேக் இருந்தால் கூட நீங்கள் அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். ஃப்யூச்சரில் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஃபேஸ் வந்து குயிக்காக வாஷ் பண்ணியாச்சு. ஒரு 10 நிமிஷம் வச்சாலே போதும். அதுக்கு முன்னாடி நீங்கள் அதை ஒரு 15 மினிட்ஸ் 20 மினிட்ஸ் வச்சுன்னா எக்ஸ்ட்ரீம் ட்ரை ஆகிடும். வாஷ் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது. ஏன்னா நம்ம யூஸ் பண்ணது ஒரு கோதுமை மாவு. வின்டரில் பொறுத்த வரைக்கும் எப்பயுமே நம்ம ஸ்கின் வந்து எக்ஸ்ட்ரா அமௌண்ட் ஹைட்ரேஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. மாய்ஸ்சரைசர் ஒரு பம்ப் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா இந்த வின்டரில் ஒரு 2 பம்ப் அதிகமாகவே நீங்கள் வந்து யூஸ் பண்ணணும். மாய்ஸ்சர் வந்து கொடுத்துக்கோங்க. உங்களோட ஸ்கின் டைப்க்கான மாய்ஸ்சரைசர் வந்து யூஸ் பண்ணுங்கள். எனக்கு காம்பினேஷன் ஸ்கின்னு, அதனால் இதை மாதிரி ஒரு ரொட்டீனாக நான் ஃபாலோ பண்ணிக்கிறேன். ஒவ்வொரு ஸ்கின்னுக்கும் ஒரு ஸ்கின் கன்சர்னுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வந்து உங்களோட ஸ்கின் கேர் ரொட்டீன் பண்ணிக்கலாம். சிரம் எப்பவுமே நம்ம ஃபேஸை டேரெக்டாக அப்ளை பண்ணிவிட்டு இதை மாதிரி தொட்டு நம்ம டேப் பண்ணி விடணும். நம்ம வந்து ட்ராக் பண்ணக்கூடாது. சிரம் எப்பவுமே ஸ்கின்னுக்குள்ளே புஷ் ஆகணும். நம்ம அப்படியே ரப் பண்ணுற மாதிரி தேய்க்கக்கூடாது, நம்ம மாய்ஸ்சரைசர் தேய்க்கிற மாதிரி. ஸோ சிரம் டேரெக்டாக ஃபேஸ்க்கு தான் வந்து யூஸ் பண்ணணும். கையில் போட்டு சிரம் வந்து யூஸ் பண்ணாது. இதுவரை இந்த மிஸ்டேக் பண்ணியிருந்தேன், கரெக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ ஃபேஸ் ஃபுல்லாக நான் வந்து சிரம் வந்து அப்ளை பண்ணிட்டேன். இதுக்கு நான் என்ன சிரம் வந்து யூஸ் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, நேச்சர் டர்மாலேருந்து நயசினமைட் சிரம் தான் வந்து நான் யூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ இதுதாங்க குயிக்காக நான் பண்ண வேண்டியது. லாஸ்ட்டாக நீங்கள் எல்லாம் மிஸ் பண்ணக்கூடிய ஸ்டெப் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லிப்பை வந்து பாம் பண்ணுறது. லிப் வந்து நீங்கள் ஒரு கீ ஒரு பட்டர், இல்லைனா ஹனி, இல்லைனா பாஸ்லின், எதனா ஒன்று நீங்கள் வீட்டில் இருக்கும்போது எதனா நீங்கள் உங்கள் லிப் ரொம்ப சாப்டாக ட்ரை ஆகுனா ஃப்ரீக்வெண்ட்டாக எதனா ஒன்று நீங்கள் அப்பப்போ வந்து யூஸ் பண்ணிக்கலாம். கீ, ஹனி, மில்க், அந்த மேலே இருக்குங்களா மலாய், அது கூட நீங்கள் எடுத்து உங்கள் லிப் அப்பப்போ நீங்கள் வந்து பேக் மாதிரி போட்டுக்கலாம், மஞ்சள் கலந்து, சப்போஸ் உங்களுக்கு லிப் பிக்மெண்ட்டாக இருந்தால். அண்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா, இது அகைன் ஒரு பெரிய ப்ராப்ளம் தான், பாடி டீஹைட்ரேஷன். பாடி ஃபுல்லாக அங்கே ஒயிட் பேட்சாக இருக்கும். அதுக்கு 3 அமௌண்ட் நல்லா வந்து நீங்கள் மாய்ஸ்சரைசரோ இல்லை பாடி லோஷன் எதனா வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பிராண்டடானது யூஸ் பண்ணுங்கள். பாடியை வந்து நல்லா ஹைட்ரேட் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம ஸ்கின் வந்து ஒரு மாதிரி இழுக்கிற மாதிரி இருக்காது. இதெல்லாமே யூஸ் பண்ணிவிட்டு அண்ட் மேக் ஷுர் கொஞ்சம் ஃபுல் ஸ்லீவ் ஹேண்டு, ஃபுல் ஸ்லீவ் பேண்ட்டு, இன்னும் உங்களுக்கு ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் நீங்கள் கால்களில் சாக்ஸ் கூட வந்து போட்டுக்கலாம் வீட்டில் இருக்கும்போது. இதுதான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணக்கூடியது இந்த வின்டர் ஸ்கின் கேர். பிடிச்சிருந்தா லைக் அண்ட் ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்துக்க நன்றி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.